Good evening friends, welcome to Sparks Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் கேக்குது. என்னன்னா ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல எப்போ எக்ஸாம் நடத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அண்ட் இந்த எக்ஸாம் இந்த இருக்கிற டைம்குள்ளார எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானோட இந்த வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம ஜனவரி மந்த் 2025 விட்டுருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2024 அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக ஒரு 32,000 வேகன்சிக்கு விட்டுருந்தாங்க. மேபி ஃபர்தரா அடெண்டம் போட்டு இந்த வேகன்சி மேபி இன்க்ரீஸ்டு. ஓகே, ஸோ அதான் பார்க்கணும். நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இந்த பீரியட்ல கூடிய சீக்கிரமே எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ NTPC எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுன்னு ஒரு டென்டேட்டிவாக ஷெடியூல் விட்டுருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 7th ஆகஸ்ட்லேருந்து 8th செப்டம்பர் 25 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த குரூப் டி எக்ஸாம் இதுக்கு முன்னாடியும் கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த 8th செப்டம்பர் முடிஞ்சால் உடனே வச்சிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு 5-10 days மினிமம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் நம்ம 15th செப்டம்பருக்கு அப்புறம் அந்த 25 அக்டோபருக்குள்ளார இந்த பீரியடுக்குள்ளார வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேபி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இந்த பீரியடுக்குள்ள எக்ஸாம் வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் 15th எக்ஸாம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நடுவில் ப்ரிப்பரே பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இப்பவும் கிட்ட போகல, இன்னும் we have around 2 months plus டைம். அதனால நீங்க ப்ராப்பரா நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு சஜஷன் சொல்றோம். இந்த 60 days நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க புரிச்சுக்கணும். phase 1, phase 2, phase 3 அப்படின்னு ஒரு 3 ஃபேஸா வச்சுட்டு படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த phase 1ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, phase 1ல டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆவது நீங்க படிக்கணும். அந்த 3 hours என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டோட்டலா ஆப்டிடியூட்ல ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, 15 to 20 டாபிக்ஸ் இருக்கும். நம்ம லெட் இட் பி 15 டாபிக்ஸ். அதுல டெய்லி 1 hour ஆப்டிடியூடுக்கு நீங்க அலாட் பண்ணிடணும். அதே மாதிரி ரீசனிங்ல 15 to 20 டாபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லி 1 hour நீங்க ரீசனிங் அலாட் பண்ணணும். ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அலாட் பண்ணா போதும். இன்பிட்வீன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு 1 hour நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கங்க. ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப டெப்தா படிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம அந்த அளவுக்கு டைம் இருக்காது கவர் பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன சஜஷன் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 20 daysல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூட் எடுத்து வச்சுட்டு டெய்லி 1 hour ஆப்டிடியூட் போட்டே வரணும். ஓகேவா? ரெண்டாவது ரீசனிங் ஒரு 1 hour பண்ணும், ஜென்ரல் சயின்ஸ் 1 hour பண்ணும். சப்போஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா காலையில ஒரு 1 hour தான் படிக்க டைம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் காலையில ஒரு டாபிக்கும் ஈவினிங்ல எனக்கு ஒரு 2 hours கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங்கும் படிக்கலாம். நீங்க ஃபுல் டைமா படிக்கணும்னா இந்த டைம் இன்னும் அதிகமாக படிக்கலாம். நீங்க ஒரு 2 hours ஆப்டிடியூட், 2 hours ரீசனிங், 2 hours ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் அந்த 20 daysக்கு நீங்க அலாட் பண்ணி நீங்க படிக்கலாம். நம்ம செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா செகண்ட் ஃபேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 days ஆப்டிடியூட் வச்சுட்டு அந்த 5 daysல டெய்லி ஒரு 3 டாபிக் இல்லைன்னா 4 டாபிக் போட்டு ஒரு 5 days மட்டும் ஆப்டிடியூட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த 5 நாள் ரீசனிங் சைடு போகணும். அதுக்கு அடுத்த 5 நாள் நீங்க ஜென்ரல் சயின்ஸுக்கும் இன்னொரு 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொடுங்க. இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்க தேர்ட் பேஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ரிமைன் இருக்க எல்லா டேஸுமே நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு அது எதெல்லாம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கெல்லாம் நம்மளுக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் திரும்பி நீங்க படிக்கணும். இதை தாண்டி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு பர்சனலா சில டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு எப்படிலாம் உங்க டைமிங்க்கு எப்படிலாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, மேபி ஒரு ஆப்டிடியூட் மீடியம் லெவலில் தெரியும், ஆப்டிடியூட் ஹை லெவல் தெரியும், இல்லை பேஸ்ல கத்துக்க போறேன் அப்படின்றா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பேட்டர்ன் சொல்ல வேண்டியது இருக்கும். ஃபர்தரா இதுக்கான டீடைல்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் இருக்கு இல்லையா, 8190879379 அப்படின்றதுல பார்க்கலாம். இதை தாண்டி நேராக விசிட் பண்ணாலும் நம்ம இன்ஸ்டியூட் சைதாப்பேட்டில் இருக்கு. நீங்க நேராக அங்கே விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம் அபவுட் குரூப் டி. அது மட்டும் இல்லாமல் NTPCயோட எக்ஸாம்ஸ் பற்றின டீடைல்ஸ் சொன்னால் நம்ம இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணுங்க. இதாண்டி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆர்ஆர்பிக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட் அதில் கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.